ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹன்யா விலாக்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வேறு வீடு மாற போகிறோம், பால் காய்ச்ச போகிறோம்னு சொல்லியிருந்தோம். பால் காய்ச்சியாச்சு, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பொங்கல் டைம்ன்றனால இந்த புது வீட்லேயும் காப்பு கட்ட சொன்னாங்க, அதனால் கட்டியிருக்கோம். இந்த வேப்பிலை பூளைப்பூ அதெல்லாம் வச்சு கட்டியிருக்கோம், ஆவாரம் பூலாம் வச்சு. பொங்கலுக்கு முன்னாடி நாள் எல்லார் வீட்லேயும் கட்டுவோம்ல, அந்த மாதிரி அந்த வீட்டில் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் கட்டும்போது இந்த வீட்லேயும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட்டிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் அங்கே பொங்கல் வச்சுட்டு திரும்ப மாட்டு பொங்கல் அன்னைக்கு இங்கே வந்து பால் காய்ச்சினோம். வீடு பால் காய்ச்சும் போது குடத்தில் தண்ணி எடுத்துடணும்னு சொன்னாங்க. அதாவது குடம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சொம்பில் ஃபுல்லாக தண்ணி கொண்டு வரணும்னாங்க. நாங்கள் வந்து சொம்பில் ஃபுல்லாக தண்ணி கொண்டு வந்து அதை சாமிக்கிட்ட வச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ண சொன்னாங்க. அதனால தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். அதே மாதிரி வீடு பால் காய்ச்சும் போது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, உப்பு, சர்க்கரை, பருப்பு, மஞ்சள், அரிசி அதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அது எல்லாமே ஒவ்வொரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். பால் காய்ச்சும் போது பால் கம்மியாக வாங்கியிருந்தேன்னா சின்ன சட்டியில் வச்சு காய்ச்ச சொன்னாங்க. இல்லைன்னா பால் மேலே பொங்கி வராது. நாங்கள் பக்கத்தில் ஒரு பாட்டி சொன்னாங்க. நான் பொங்கி வராதுன்னு பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய சட்டி தான், பால் 1/2 லிட்டர் தான் வாங்கினோம். ஆனால் சூப்பராக பொங்கி வந்துருச்சு, எல்லா சைடுமே பொங்கி ஊற்றிடுச்சு. பால் காய்ச்சினப்போ அங்கே பக்கத்தில் உள்ளவங்களையும் யாரையும் கூப்பிடல. ஏன்னா நம்ம மாட்டு பொங்கல் அன்றைக்கி பால் காய்ச்சினோம். பொங்கல் அன்றைக்கி சிலர் பொங்கல் வைப்பாங்க, சிலர் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் வைப்பாங்க. ஒருவேளை அன்றைக்கி நிறைய வேலை இருக்கும்ல, இப்போ அன்றைக்கி பொங்கல் வைக்கிறவங்களா இருந்தால் நிறைய வேலை இருக்கும். அவங்க வேலை பார்க்குறது நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அங்கே யாரையும் கூப்பிடல. பால் காய்ச்சிட்டு பால் மட்டும் போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் அங்கே பக்கத்தில் உள்ளவங்களையும் யாரையும் கூப்பிடல. ரெண்டல் ஹவுஸ் தானே மாறி இருக்கோம், அதனால அங்கேயும் யாரையும் கூப்பிடல. நாங்கள் மட்டும்தான் வந்து பால் காய்ச்சினோம். டைமில் பால் கொடுத்தா பாப்பா அவ்வளவா குடிக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஏலக்காய் போட்டு காய்ச்சிருந்தேன், அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கும் போல் கொஞ்சம் பால் குடித்தாங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.